மட்டும் 44 இடங்களில் மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் 12,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாக மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி திருப்பூரில் பேட்டி. திருப்பூர் வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி ஆணையாளர், மாநகராட்சி மேயர், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணி, ஜைகா நிதி நிறுவன உதவியுடன் இந்த அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாகவும் 47,56,00,000 மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனை கட்டப்படுகிறது என்றும், இந்த மருத்துவமனையில் 2 அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், அவசர அறுவை சிகிச்சை அரங்கு, டிஜிட்டல் முறையில் எக்ஸ்ரே, நோய் தொற்று கிருமிகள் நீக்கும் கருவிகள் என பல்வேறு வகையான மருத்துவ வசதியுடன் செயல்பட இருப்பதாகவும், பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றுவதால் தற்போது 86 படுக்கைகள் கொண்ட இம்மருத்துவமனை 100 படுக்கைகளுடன் மேம்படுத்தப்படும் என்றும், தற்போது மருத்துவமனை பணிகள் அனைத்தும் முழுமை பெறும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவித்தார். செப்டம்பர் 3வது வாரம் திறப்பு விழா நடைபெற உள்ளதாகவும், இதனை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 24 இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும், இதுபோக பல்வேறு இடங்களில் துணை சுகாதார நிலையங்கள் கட்டிட கட்டுமான பணியானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தவர், திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 44 இடங்களில் மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் 12,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாக வேலம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையின் கட்டிட பணிகள் பற்றிய ஆய்வு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஜைகா நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையாகும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்று சொல்லப்படுகிற ஜைகா நிறுவனத்தின் நிதி ஆதாரத்தோடு கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனை 47,56,00,000 மதிப்பில் 86 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. 3 தளங்களை கொண்ட இந்த மருத்துவமனையில் அதிநவீன பல்வேறு வகையான மருத்துவ வசதிகளும் இடம்பெறவிருக்கிறது. 2 நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 1 அவசர அறுவை சிகிச்சை அரங்கு இதில் இடம்பெறவிருக்கிறது. இது மட்டுமல்லாது டிஜிட்டல் மொபைல் எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அறுவை சிகிச்சை மேஜைகள், நோய் தொற்று நுண்கிருமி நீக்கும் பிரிவுகள், ஆய்வகங்கள், கர்ப்பப்பை பரிசோதிக்கும் கருவிகள், இப்படி பல்வேறு வகைகளிலான வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் என்பது முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது.